வணக்கம் நண்பர்களே. ஸ்ப்ளெண்டர் பைக்குக்கு 8000 ரூபா பிரைஸ் வந்து கம்மியாகுதுங்க. ஆக்டிவாவுக்கு 9000, பல்சருக்கு 11000, அப்பாச்சிக்கு 12000, R15க்கு 18000, மீட்டியருக்கு 20000. இந்த மாதிரி ஒரு பிராண்ட்லையும் பார்த்தீங்கன்னா எல்லா வெஹிக்கிளுக்குமே இப்போ ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குது. அந்த கம்ப்ளீட்டான லிஸ்ட்டை தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு தான் ஒரு அப்டேட்டையுமே உடனுக்குடன் உங்களுக்கு நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம். உங்கள் சைட்லேயே நாங்கள் எதிர்பார்க்குறது ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்ஸ்டாலையும் எங்களை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஆட்டோமொபைல் சம்மந்தமாக எந்த டவுட் இருந்தாலும் இன்ஸ்டாவில் கேளுங்க, கண்டிப்பாக நாங்கள் வந்து ரிப்ளை பண்ணுவோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹீரோலேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோங்க. இப்போதைக்கு இந்த வீடியோவில் வந்து ஒரு பிராண்ட்லேயும் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பாப்புலரான பைக்ஸ் பற்றி தான், அதோட ப்ரைஸ் எவ்வளோ டிஃப்ரெண்ட் ஆகுதுன்னு மட்டும்தான் வந்து பார்க்க போகிறோம். பட் வந்து எந்த பிராண்டை பற்றி நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, இப்போ வந்து ஒரு ஸ்கூட்டரில் ஆரம்பித்து பைக்ஸ் வரைக்கும் ஒரு லோயர் சிசிலேருந்து ஹையர் சிசி வரைக்கும் கம்ப்ளீட்டாக எந்த பிராண்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பிராண்டோட நேமை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் எந்த பிராண்டோட நேமை கமெண்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை பற்றி கம்ப்ளீட்டாக ஃபியூச்சரில் அடுத்தடுத்து நாங்கள் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம். இப்போதைக்கு வந்து இப்போ ஹீரோலே எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஸ்ப்ளெண்டர் எடுக்கிறோன்னா ஸ்ப்ளெண்டரில் வந்து நிறைய வேரியன்ட் வந்து இருக்குது. நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு பேஸ் மாடலில் மட்டும் எடுத்துக்கிறோம். பேஸ் மாடல் எடுத்துக்கிட்டு பழைய ப்ரைஸ் எவ்வளோ, புதிய ப்ரைஸ் எவ்வளோ டிஃபர் ஆகுது அப்படிங்கிறத டீட்டெயிலாக அப்படியே ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ்ஸுங்க. ஸ்ப்ளெண்டர் ப்ளஸை பொறுத்த வரைக்கும் பழைய ப்ரைஸ் வந்து 80216 ரூபா. இப்போ ஜிஎஸ்டி 2.0க்கு பிறகு 72000 தான் புதிய எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸு. அப்போ வந்து 8216 ரூபா கிட்ட நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குது. அடுத்து ஹெச்எஃப் டீலக்ஸ். ஹெச்எஃப் டீலக்ஸோட பழைய ப்ரைஸு 65808 ரூபா. புதிய ப்ரைஸு 59000 ரூபா. அப்போ வந்து நமக்கு 6808 ரூபா கிட்ட ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குது. என்ட்ரி லெவல் எடுத்தோடனே எனக்கு வந்து ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக வேணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்கல்ல, அவங்க வந்து ஸ்ப்ளெண்டர் ஹெச்எஃப் டீலக்ஸ் வந்து போவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த டைம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி ஹீரோவில் பசங்களுக்கு பிடிச்ச பைக்கு இப்போ ரீசெண்டாக வந்து நல்லா சேல் ஆகிட்டு இருக்க ஒரு முக்கியமான பைக்கு எக்ஸ்ட்ரீம் 125R. பழைய ப்ரைஸு 99126 ரூபா. புதிய ப்ரைஸு 89000 ரூபா. அப்போ 10126 ரூபா கிட்ட நமக்கு எக்ஸ்ட்ரீமுக்கு ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குது. காலேஜ் பசங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து டிவிஎஸில் ஜூபிட்டர் 110க்கு பழைய ப்ரைஸ் வந்து 81211 ரூபா. புதிய ப்ரைஸு 73000 ரூபா. அப்போ வந்து 8211 ரூபா கிட்ட ப்ரைஸ் வந்து கம்மியாகுது. ஜூபிட்டர்லேயே வந்து 125 இருக்குது. எனக்கு இன்னும் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் வந்து வேணும், இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவான கலர்ஸ் வந்து வேணும் அப்படிங்கிறப்ப 125 வந்து போவாங்க. 125 பொறுத்த வரைக்கும் பழைய ப்ரைஸு 89291 ரூபா. புதிய ப்ரைஸு 80000 ரூபா. அப்போ வந்து 9291 ரூபா நமக்கு ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குது. அதேமாதிரி டிவிஎஸில் நம்ம வந்து என்ட்ரி லெவல் செக்மெண்ட்னு போனோன்னா ஒரு முக்கியமான பைக் இருக்குது. ஸ்போர்ட் இருக்குது. ஸ்போர்ட் வந்து வாங்குவாங்க. ப்ரைஸ் கம்மியாக வேணும், நல்ல மைலேஜ் கொடுக்கணுன்னா ஸ்போர்ட் வாங்குவாங்க. ஸ்போர்ட் வந்து பழைய ப்ரைஸ் வந்து 59950 ரூபா. புதிய ப்ரைஸ் வந்து 53000 ரூபா. அப்போ வந்து 6950 ரூபா நமக்கு ப்ரைஸ் வந்து கம்மியாகுது. அடுத்து டிவிஎஸ்லேயே வந்து ஒரு யங் கப்புள் கொஞ்சம் எனக்கு வந்து லுக் வைஸ் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரைடர் போவாங்க. ரைடரோட பழைய ப்ரைஸ் வந்து 87375 ரூபா. புதிய ப்ரைஸ் வந்து 78000 ரூபா. அப்போ வந்து 9375 ரூபா கிட்ட நமக்கு ப்ரைஸ் வந்து கம்மியாகுது. அப்பாச்சி பொறுத்த வரைக்கும் 160யோட பழைய ப்ரைஸ் வந்து 1,21,420 ரூபா. புதிய ப்ரைஸ் வந்து 1,09,000 ரூபா. அப்போ 12420 ரூபா ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குது. அப்பாச்சிலே 200 இருக்குது. 200 சிசியை பொறுத்த வரைக்கும் 1,48,620 ரூபா பழைய ப்ரைஸு. புதிய ப்ரைஸ் வந்து 1,33,000 ரூபா. அப்போ வந்து 15,620 ரூபா ப்ரைஸ் நமக்கு வந்து கம்மியாக இருக்குது. அடுத்து வந்து அப்பாச்சி RR310 பழைய ப்ரைஸ் வந்து 2,39,990 ரூபா. புதிய ப்ரைஸ் வந்து 2,15,000 ரூபா. அப்போ வந்து டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா 24,990 ரூபா வந்து வித்தியாசம் நமக்கு வந்து வருது. அப்பாச்சிலே RTR 310 வந்து இருக்குது. பழைய ப்ரைஸ் வந்து 2,77,999 ரூபா. புதிய ப்ரைஸ் வந்து 2,50,000 ரூபா. அப்போ வந்து 27,999 ரூபா ப்ரைஸ் வந்து கம்மியாகுது. அடுத்து ஹோண்டா பார்ப்போம். ஹோண்டாவில் ஆக்டிவா பொறுத்த வரைக்கும் 91,565 ரூபா. புதிய ப்ரைஸ் வந்து 82,000 ரூபா. அப்போ வந்து 9,565 ரூபா கிட்ட ப்ரைஸ் வந்து கம்மியாகுது. ஆக்டிவாலே 125 சிசி பழைய ப்ரைஸ் வந்து 96,270 ரூபா. புதிய ப்ரைஸ் வந்து 86,000 ரூபா. அப்போ வந்து 10,270 ரூபா கிட்ட ப்ரைஸ் வந்து கம்மியாகுது. ஹோண்டாவில் ஒரு என்ட்ரி லெவல் வேணும், ப்ரைஸ் கம்மியாக வேணும் அப்படின்னா ஷைன் போவோம். ஷைன் 100 பொறுத்த வரைக்கும் பழைய ப்ரைஸ் வந்து 68,862 ரூபா. புதிய ப்ரைஸ் வந்து 61,000 ரூபா. அப்போ வந்து டிஃப்ரெண்ட்டுன்னு பார்த்தோன்னா ஒரு 7,862 ரூபா ப்ரைஸ் நமக்கு வந்து கம்மியாகுது. அடுத்து ஷைனில் வந்து 125 இருக்குது. பழைய ப்ரைஸ் வந்து 90,341 ரூபா. புதிய ப்ரைஸ் வந்து 81,000 ரூபா. அப்போ வந்து 9,341 ரூபா ப்ரைஸ் நமக்கு வந்து கம்மியாகுது.
அடுத்து வந்து ஓரளவு ஒரு ஃபேமிலி மேனாக இருக்கீங்க, எனக்கு டீசெண்டாக மைலேஜ் கொடுக்கணும், சீட்டிங் நல்லா கம்ஃபர்டபுளாக வேணும்னா யூனிகான் போவோம். யூனிகானுடைய பழைய ப்ரைஸு 1,20,727 ரூபா, புதிய ப்ரைஸு 1,08,000 ரூபா. அப்போ வந்து 12,727 ரூபா ப்ரைஸ் வந்து கம்மியாகுது. அடுத்து வந்து ஹைனஸ் இருக்குது. ஹைனஸ் வந்து ஒரு 20,000க்கு மேலே கம்மியாகும் இந்த டைமில் போய் வாங்கினீங்கன்னா. ஏன்னா பழைய ப்ரைஸ் வந்து 2,10,601 ரூபா, புதிய ப்ரைஸ் பார்த்தோன்னா 1,89,000. அப்போ வந்து 21,601 ரூபா கிட்ட ப்ரைஸ் நமக்கு வந்து கம்மியாகுது. சுசுகியில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மாடல், முக்கியமான ஒரு மாடல் ஆக்சஸ் 125. ஆக்சஸ் பொறுத்த வரைக்கும் பழைய ப்ரைஸ் வந்து 91,000 ரூபா, புதிய ப்ரைஸ் வந்து 81,000 ரூபா. அப்போ வந்து 10,000 ரூபா நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து கம்மியாகுது. அடுத்து வந்து யமகாவில் R15 V4ஓட பழைய ப்ரைஸு 1,89,780 ரூபா, புதிய ப்ரைஸ் வந்து 1,70,000 ரூபா. அப்போ வந்து 19,780 ரூபா கிட்ட ப்ரைஸ் நமக்கு வந்து கம்மியாகுது. அடுத்து Yamaha MT-15 வெர்ஷன் 2 பழைய ப்ரைஸ் 1,69,550 ரூபா, புதிய ப்ரைஸ் 1,52,000 ரூபா. வித்தியாசம்னு பார்த்தோன்னா 17,550 ரூபா ப்ரைஸ் வந்து கம்மியாகுது. ஃபைனலாக யமகாவில் வந்து எஃப்சி பொறுத்த வரைக்கும் பழைய ப்ரைஸ் 1,35,190 ரூபா, புதிய ப்ரைஸ் 1,21,000 ரூபா. அப்போ 14,190 ரூபா கிட்ட ப்ரைஸ் நமக்கு வந்து கம்மியாகுது. அடுத்து வந்து பஜாஜை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த மாடல்ஸ்லாம் வந்து நமக்கு ப்ரைஸ் வந்து குறைஞ்சது. பஜாஜில் 2 விதமாக பார்க்கலாம். ஒரு சைடு ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குது, ஒரு சைடு சில மாடலுக்கு ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ பிளாட்டினா என்ட்ரி லெவல் செக்மெண்ட்னு போகிறப்ப பிளாட்டினா 100 பொறுத்த வரைக்கும் 70,611 ரூபா பழைய ப்ரைஸு, புதிய ப்ரைஸ் வந்து 63,000 ரூபா. அப்போ 7,611 ரூபா ப்ரைஸ் வந்து கம்மியாகுது. பல்சர் 125 பழைய ப்ரைஸு 85,178 ரூபா, புதிய ப்ரைஸு 76,000 ரூபா. அப்போ வந்து 9,178 ரூபா ப்ரைஸ் வந்து கம்மியாகுது. பல்சர் 150 பழைய ப்ரைஸு 1,13,738 ரூபா, புதிய ப்ரைஸு 1,02,000 ரூபா. அப்போ வந்து 11,738 ரூபா ப்ரைஸ் நமக்கு வந்து கம்மியாகுது. இப்போ இதெல்லாம் வந்து ஒரு சைடு வந்து பல்சர் 125 150லாம் கம்மியானாலுமே கூட பல்சர்லேயே வந்து NS 400Z இருக்குது. அந்த மாடல் வந்து 350 சிசிக்கு மேலே வருது. அதனால் ப்ரைஸ் நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பழைய ப்ரைஸ் வந்து 1,92,000 ரூபா, புதிய ப்ரைஸ் வந்து 2,10,000 ரூபா. அப்போ வந்து 18,000 ரூபா பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்து பல்சர் NS 400 வாங்கலான்னு பிளானில் இருந்தீங்கன்னா செப்டம்பர் 22க்கு முன்னாடி வாங்கிடுங்க. அப்படி வாங்கிட்டீங்கன்னா ஒரு 18,000 ரூபா உங்களுக்கு வந்து குறையும். அதேமாதிரி டொமினாருமே 400 சிசி தான். அப்போ பழைய ப்ரைஸ் வந்து 2,38,000 ரூபா, புதிய ப்ரைஸ் வந்து 2,60,000 ரூபா. 22,000 ரூபா டொமினாரில் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால் டொமினார் வாங்கலான்னு பிளானில் இருந்தாலும் முன்னாடியே வந்து வாங்கிடுங்க. அடுத்து ட்ரயம்பில் ஸ்பீட் T4 இருக்குது. ஸோ ட்ரயம்ப் அப்படின்னாலுமே நமக்கு வந்து 400 சிசி தான் வரும். அப்போ அதனால் ட்ரயம்போட எல்லா மாடலோட ப்ரைஸுமே இன்க்ரீஸ் ஆகுது. T4 பொறுத்த வரைக்கும் பழைய ப்ரைஸ் வந்து 1,99, புதிய ப்ரைஸ் வந்து 2,18,000 ரூபா. அப்போ வந்து 19,000 ரூபா ப்ரைஸ் நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸ்பீட் 400 இருக்குது. 400 பொறுத்த வரைக்கும் பழைய ப்ரைஸ் வந்து 2,00,000 ரூபா, புதிய ப்ரைஸ் வந்து 2,73,000 ரூபா. அப்போ வந்து 23,000 ரூபா நமக்கு ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்து வந்து த்ரக்ஸ்டன் 400 இருக்குது. பழைய ப்ரைஸ் வந்து 2,74,000 ரூபா, புதிய ப்ரைஸ் வந்து 3,00,000 ரூபா. அப்போ வந்து 26,000 ரூபா ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸ்கிராம்பிளர் இருக்குது 400Xஐ பொறுத்த வரைக்கும் 2,67,000 ரூபா பழைய ப்ரைஸு, 2,92,000 ரூபா புதிய ப்ரைஸு, 25,000 ரூபா ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்த ஸ்கிராம்பிளர்லேயே 400XE இருக்குது. அந்த மாடல் பொறுத்த வரைக்கும் பழைய ப்ரைஸ் 2,94,000 ரூபா, புதிய ப்ரைஸ் வந்து 3,22,000 ரூபா. அப்போ வந்து 28,000 பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதேமாதிரி ஹார்லிலே நமக்கு வந்து 440 இருக்குது. ஹார்லி 440 பொறுத்த வரைக்கும் 2,39,000 ரூபா பழைய ப்ரைஸு, புதிய ப்ரைஸ் வந்து 2,61,000 ரூபா. அப்போ வந்து 22,000 ரூபா ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்து வந்து KTM பார்த்துருவோம். KTM பொறுத்த வரைக்கும் RC 390 பழைய ப்ரைஸ் வந்து 3,22, புதிய ப்ரைஸ் வந்து 3,52. 30,000 ரூபா பார்த்தீங்கன்னா RC 390க்கு ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. 390ல டியூக் இருக்குது. டியூக் பொறுத்த வரைக்கும் பழைய ப்ரைஸு 2,97,000 ரூபா, புதிய ப்ரைஸ் வந்து 3,25,000 ரூபா. 28,000 ரூபா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அதேமாதிரி 390ல அட்வென்ச்சர் எக்ஸ் இருக்குது. அட்வென்ச்சர் எக்ஸோட பழைய ப்ரைஸு 3,03,000 ரூபா, புதிய ப்ரைஸ் வந்து 3,31,000 ரூபா. 28,000 ரூபா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்து வந்து அட்வென்ச்சர் பொறுத்த வரைக்கும் 3,67,000 ரூபா பழைய ப்ரைஸு, புதிய ப்ரைஸ் வந்து 4,01,000 ரூபா. இப்போ 34,000 ரூபா ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 390லே வந்து எண்டூரோ R இருக்குது. அந்த மாடலோட பழைய ப்ரைஸ் வந்து 3,39, புதிய ப்ரைஸ் வந்து 3,71. இப்போ 32,000 ரூபா பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்து வந்து நம்ம
ராயல் என்ஃபீல்ட் பார்ப்போம். ராயல் என்ஃபீல்ட் பொறுத்த வரைக்கும் சில மாடலுக்கு ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குது, சில மாடலுக்கு ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ ஹண்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஹண்டர் 350 பொறுத்த வரைக்கும் பழைய ப்ரைஸ் வந்து 1,49,900 ரூபா, புதிய ப்ரைஸ் வந்து 1,34,910 ரூபா. அப்போ 14,900 ரூபா பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ஹண்டருக்கு கம்மியாக இருக்குது. ராயல் என்ஃபீல்ட்லேயே அதிகமாக மூவ் ஆகிற மாடலான கிளாசிக் 350 பழைய ப்ரைஸ் வந்து 1,93, புதிய ப்ரைஸ் வந்து 1,73. அப்போ வந்து ஒரு 20,000 பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குது. அடுத்து வந்து ஸ்க்ராம்னு பார்க்குறப்ப அது 440க்கு போயிடும் சிசி. அப்போ பழைய ப்ரைஸ் வந்து 2,08,000 ரூபா, புதிய ப்ரைஸ் வந்து 2,28,000 ரூபா, 20,000 ரூபா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஹிமாலயனும் வந்து 450 சிசிக்கு போயிடும். பழைய ப்ரைஸ் வந்து 2,85, புதிய ப்ரைஸ் வந்து 3,12, 27,000 ரூபா ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்து வந்து கரிலா 450 அந்த மாடலுமே பழைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,39 தான், புதிய ப்ரைஸ் 2,61, 22,000 ரூபா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்து வந்து 650 சிசின்னு போகிறோன்னா இன்டர்செப்டார் இருக்குது. 3,09,000 ரூபா பழைய ப்ரைஸு, 3,38,000 ரூபா புதிய ப்ரைஸு, 29,000 ரூபா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்து பியர் 650 பொறுத்த வரைக்கும் பழைய ப்ரைஸ் வந்து 3,46,000 ரூபா, புதிய ப்ரைஸ் வந்து 3,78,000 ரூபா. அப்போ வந்து 32,000 ரூபா பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதேமாதிரி கான்டினென்டல் 650 பழைய ப்ரைஸ் வந்து 3,25, புதிய ப்ரைஸ் 3,55, 30,000 ரூபா பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஃபைனலாக வந்து நம்ம வந்து அப்ரிலியாவோட முடிச்சிருவோம். அப்ரிலியா பொறுத்த வரைக்கும் RS 450 இருக்குது. அந்த மாடல் பொறுத்த வரைக்கும் பழைய ப்ரைஸு 4,23,000 ரூபா, புதிய ப்ரைஸு 4,63,000 ரூபா, 40,000 ரூபா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதேமாதிரி அப்ரிலியாலே வந்து டுவானோ இருக்குது. டுவானோ 450 பொறுத்த வரைக்கும் பழைய ப்ரைஸ் வந்து 3,95,000 ரூபா, புதிய ப்ரைஸ் வந்து 4,32,000 ரூபா, 37,000 பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போதைக்கு வந்து ஒரு முதல் கட்டமாக வந்து ஒரு பாப்புலராக இருக்கக்கூடிய மாடலுக்கு மட்டும்தான் நாங்கள் வந்து ப்ரைஸ் எவ்வளோ டிஃபர் ஆகுதுங்கிறத வந்து சொல்லியிருக்கோம். இதை தாண்டி ஒரு பிராண்ட்லையுமே உங்களுக்கு எந்த பிராண்டு வந்து உடனே தேவை அப்படின்னு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து எந்த பிராண்டை சூஸ் பண்ணுறீங்களோ அந்த பிராண்டில், இப்போ ஹீரோ அப்படின்னா ஹீரோவில் இருக்க கம்ப்ளீட்டாக எல்லா பைக்ஸோட பழைய எக்ஷோரூம் ப்ரைஸு, புதிய எக்ஷோரூம் ப்ரைஸ், அந்த மாதிரி டீட்டெயிலாக நாங்கள் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எந்த பிராண்டை பற்றி கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் திரும்ப வந்து உங்களை வந்து சந்திக்கிறோம். நன்றி.